ஓ ஷிட் ஷிட் ஷிட், இதுக்கு என்னதான் ஆயிடுச்சு? மா, என்னோட இன்னொரு ப்ளே ஸ்டேஷன் எங்கே இருக்கு? அத நானே பாட்டி ரூம்ல பாதுகாப்பா வச்சிருக்கேன், போய் எடுத்துக்கோ. அந்த ரூமுக்குள்ள நான் பல வருஷமா போகவே இல்லை. உள்ள ரொம்ப இருட்டா வேற இருக்கு. ஆனால் அம்மா முன்னாடியே ரூம் க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க போல. என் ப்ளே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு மிஸ்ட்ரி பாக்ஸ். ஓப்பன் பண்ணால் உள்ள ஒரு லெட்டர் இருந்துச்சு. ஆனால் ஹேண்ட் ரைட்டிங் எங்கள் அம்மாவோடது கிடையாது. என் செல்ல பேராண்டி, நீ உன் ஆசை நிறைவேறணும்னா முதல் 3 பேரோட ஆசையை நீ நிறைவேற்றி ஆகணும். இது பாட்டியோட மேஜிக். லாஸ்ட்டாக உன் செத்துப்போன பாட்டி. அது சரி, இந்த கிழவி எப்படி எனக்கு எழுதிச்சு? எது எப்படியோ நான் இந்த டாஸ்க்கை முடிச்சே ஆகணும். முடிப்பேன். என்னை வீட்டுக்குள்ள மட்டும் இன்வைட் பண்ண மாட்டேங்கிறாளே. உள்ளவா ஸ்டீவன். அவங்க வீட்டில் ஒரு பெரிய ஃபோட்டோ ஃப்ரேம். லிலி அதில் இருக்குது அவங்க அம்மான்னும். அவங்க தான் 2020 பெஸ்ட் குக் ஷோவோட வின்னர்னும் இன்ட்ரடியூஸ் பண்ணா. சீக்ரெட் ஷெஃப், இது உங்கள் அம்மாவே எழுதுனாங்களா? இல்லை ஸ்டீவன், உனக்கு ஒன்று தெரியுமா? இது உங்கள் பாட்டியோடது. பாட்டி? ஆமாம், மாம் ஸ்வீட்டி தான் இதை எங்கள் அம்மாவுக்கு கொடுத்தாங்க. ஆனால் லிலி, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்ட்டு கொலகொலா மளமளான்னு லெட்டர் பற்றி அவகிட்ட சொன்னேன். நீங்கள் ஏன் மாம் ஸ்வீட்டியோட ஆசையை நிறைவேற்றக்கூடாது? எங்கள் அம்மா சொல்லுவாங்க அவங்க இந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ண ஆசைப்பட்டாங்கன்னு. தேங்க்ஸ் லிலி, அப்புறமா சந்திப்போம். நான் உடனே எங்கள் வீட்டுக்கு போனேன்னா அப்போ அம்மா அவங்களுக்கு பிடிச்ச பிளேஸில் இருந்தாங்க. அதாங்க எங்கள் கார்டன். மா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பற்றி கேட்க. Shh, come inside. இட்ஸ் வெரி டெலிஷியஸ். அம்மா, உங்களுக்கு இன்னும் ஏதாச்சும் ஆசை இருக்குதா? முன்னாடி ஒரு டைம் பெஸ்ட் ஷெஃப் குக் ஷோல கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்புறம் உங்க அப்பாவை கல்யாணம் பண்ண பிறகு அது நடக்காம போச்சு. என்னோட ஸ்வீட் அம்மா, நீங்கள் ஏன் இப்போ கலந்துக்க கூடாது? இல்லப்பா, வேணாம். உங்கள் பிள்ளைய நம்புங்கம்மா. சரி, ஆனா எப்படி? அதை நான் உங்களுக்கு சீக்கிரமாகவே சொல்கிறேன்.